ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைல் அழகான கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேஸ்டியான கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல கொஞ்சமாக பச்சரிசி எடுத்து அதை ஊற வச்சு அண்ட் மிக்சியில் நல்லா மாவாக அரைச்சி அண்ட் தண்ணி இருத்துட்டு அரைக்கணும். ஸோ தண்ணி வடிச்சுட்டு அரைச்சி அதை நல்லா சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். அண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா சளிச்சதுக்கப்புறம் இது ஒரு டெக்ஸ்டிங்காக பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தை சுக்கா நல்லா சுக்கு சுக்கா நொறுக்கி அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை தண்ணி ஊற்றி அதை பாவாக ரெடி பண்ணிக்கலாம். அந்த பாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அந்த பதத்துக்கு வரணும். அதை பிடிச்சோன்னே அந்த அச்சு விழுகிற மாதிரியான பதத்துக்கு வந்தோடனே கையிலே வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த கொழுக்கட்டையை பிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆவி பறக்க சூடாக விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை பிடிச்சி அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு 1/2 hour வேக விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூடான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொழுக்கட்டை வெந்துடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறதுனா, ஒரு கொழுக்கட்டை எடுத்து அதை ரெண்டாக உடச்சிங்கன்னா அதில் சென்டரில் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வெந்த மாதிரி தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட வெந்ததுக்கான ஒரு பதம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.